சிலிண்டர் முன்பதிவில் புதிய கட்டுப்பாடு. இனி 25 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே புக் செய்ய முடியும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்களால் சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. போர் சூழல் காரணமாக அரபு நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் கச்சா எண்ணெய் வரத்து குறைந்துள்ள நிலையில் சமையல் எரிவாயு விநியோகத்தை சீர் செய்ய மத்திய மற்றும் மாநில அரசுகள் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. உங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் காலியாக போகுதா? பழைய மாதிரி ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா புக் ஆக மாட்டேங்குதா? இப்போதைக்கு புக் பண்ண முடியாது அப்படின்னு கடுப்பேத்துற மாதிரி மெசேஜ் வந்து டென்ஷன் ஆக்குதா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோல இதுக்கான தெளிவான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்திருக்கோம். இதுக்கான சொல்யூஷனும் வந்து சொல்லியிருக்கோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு புதுசா கொண்டு வந்திருக்கு அந்த 25 நாள் ரூல் அப்படின்னா என்ன? இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு நடுவிலையும் அசால்ட்டா ஒரு 60 செகண்ட்ல உங்க சிலிண்டரை புக் பண்றதுக்கு ஒரு 5 சூப்பர் ஐடியா வந்து இருக்கு. எத்தனை தடவை ட்ரை பண்ணியும் புக் ஆகாதவங்களுக்கு ஒரு தாறுமாறான டிப்ஸ் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க புக்கிங் ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது. இந்த 25 நாள் ரூல் அப்படின்னா என்ன? இப்போ நாடு முழுக்க கொஞ்சம் கேஸ் தட்டுப்பாடு இருக்கு. அதனால ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 25 நாளுக்கு புது சிலிண்டர் புக் பண்ண முடியாதுன்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடுகளுக்கும் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வந்து இருக்கு. அதனால தான் நீங்க புக் பண்ணும்போது அவ்வளோ இழுத்தடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கேஸ் யூஸ் பண்றவங்களா நீங்க இந்த 5 ஈஸியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டு கால் தாங்க. எப்பவும் கால் பண்ற நம்பருக்கு காலையில 10 மணிக்கு மேல ட்ரை பண்ணுங்க. ஒரு வாட்டி கட்டானா விட்டுறாதீங்க. ஒரு 10 வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் புக்கிங். ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் வந்து தட்டி விட்டுருங்க. உங்க ரெஜிஸ்டர் நம்பர்ல இருந்து அனுப்புனா ஈஸியா புக் ஆயிடும். ஸோ ரெஜிஸ்டர்ட் நம்பர் தானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்க 17 டிஜிட் கன்சியூமர் நம்பரை டைப் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் ஆப்ஷன் வந்து இருக்கு. உங்க மொபைல்ல இருந்து ரீஃபில்னு டைப் பண்ணி குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்து தட்டி விடுங்க. அடுத்ததா இந்தியன் ஆயில் ஆப் வந்து இருக்கும். பிளே ஸ்டோர்ல போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கிளிக்ல ரீஃபில் ஆர்டர் வந்து போட்டுற முடியும். அடுத்ததா ஆன்லைன் பேமெண்ட், ஜிபே, ஃபோன்பே இல்லைன்னா இந்தியன் ஆயில் வெப்சைட்ல போய் டைரக்டா புக் பண்ணி அங்கேயே காசையும் வந்து செட்டில் பண்ணிட முடியும். இதே நீங்க ஹெச்பி கேஸ் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஹெச்பி பே ஆப் வந்து இருக்கு. அது செட் ஆகல அப்படின்னா மை ஹெச்பி கேஸ் அப்படின்னு வெப்சைட் வந்து இருக்கு. அடுத்ததா UMANG அப்படிங்கிற ஆப் வழியா புக் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கான பிரத்யேகமான வாட்ஸ்அப், IVRS நம்பர் எல்லாமே இப்போ ஸ்க்ரீன்ல வந்து வரும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாரத் கேஸ் கஸ்டமர்ஸ்க்கும் ஆப், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் வசதிகள் வந்து இருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா கம்பெனியும் இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் அதிகமாக வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதுக்கான சீக்ரெட் ட்ரிக் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா பகல் டைமில் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறதுனால சர்வர் ரொம்பவே பிஸியாக இருக்கும். சர்வர் செம்ம பிஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட் 10 மணிக்கு மேலே காலையில் 6 மணிக்குள்ள புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த டைமில் சர்வர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். மிஸ்ட் கால் கொடுத்த அடுத்த செகண்டே உங்கள் மொபைலுக்கு பில் ஜென்ரேட் ஆகி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பளிச்சுன்னு வந்துடும். நிறைய பேர் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அண்ட் சக்ஸஸும் ஆயிருக்கு. அடுத்ததா
பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14.2 கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு 19 கிலோ எடையிலும் சிலிண்டர்களை வழங்கி வருகின்றது. தட்டுப்பாட்டை தவிர்க்கும் பொருட்டு ஒரு சிலிண்டர் வாங்கிய பிறகு அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளியை மத்திய அரசு 25 நாட்களுக்கு நீடித்துள்ளது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தியை அதிகரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிலிண்டர்களை பதுக்கினாலோ அல்லது கள்ள சந்தையில் விற்றாலோ கடும் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. வீடுகளுக்கு தட்டுப்பாடின்றி சிலிண்டர் கிடைப்பதை உறுதி செய்ய வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளன. இதன்படி மும்பை, பெங்களூருவை தொடர்ந்து சென்னையிலும் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு மட்டுமே விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெங்களூருவில் உணவகங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளது. சென்னையிலும் ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த தட்டுப்பாடு குறித்து பிரதமர் மற்றும் முதலமைச்சருக்கே கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இதற்கிடையில் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்க தென் மண்டல செயலாளர் செந்தில் கூறுகையில், தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வீடுகளுக்கு தேவையான சிலிண்டர்கள் இன்னும் 3 வாரங்களுக்கு போதுமான அளவு இருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு விரைவில் மாற்று ஏற்பாடுகளை செய்யும் என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.